அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிட்டம்பலம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் தினசரி செயல்பட்டாலே ஆன்ம லாபம் கூடும். பெருமான் தற்சுதந்திரமின்மை என்ற தலைப்பில் தற்சுதந்திரம் என்ற தலைப்பில் 9வது பாடலில் கரை சேர புரிந்தாலும் கடையேன் செய் குற்றமெல்லாம் கருதி மாயை திரை சேர புரிந்தாலும் திருவுள்ளமே துணை என நான் சிந்தித்து இங்கே உரை சேர இருத்தலன்றி உடையாய் என் உறவே என் உயிரே எந்தன் அரசே எந்தன் அம்மா எந்தன் அப்பா இச்சிறிய நாள் ஆவதென்ன என இப்பாடலை பெருமான் பதிவு செய்கின்றார்கள். நமக்கு உபகாரத்தால் கொடுக்கப்பட்டவர்தான் தாய் தந்தை. அவர்களால் நாம் பிறப்பெடுத்தோம் என சுத்த சன்மார்க்க சத்திய விண்ணப்பம் 556ஆம் பக்கம் தொடங்கி 562ஆம் பக்கம் வரை தெளிவாக பெருமான் குறிப்பிடுகிறார். நம்மை வருவிக்க உற்ற இறைவன் பரம ஆகாச சொருபியாகிய பேரொளியாகவும் பெருஞ்சோதியாகவும் அண்ட பெருவெளியில் மறைந்துள்ளார். அவரே நமக்கு உண்மை தந்தை. அவர் நம் ஆன்ம சிற்றணு ஒளிக்குள் ஒளியாக நம் பூர்வ மத்தியில் மறைந்துள்ளார். இவர்தான் நமக்கு உண்மை தந்தை. இந்த விந்து தான் நம்மை வருவிக்க உற்றது. அந்த விந்துவில் நான் புகுந்துள்ளேன் என 3915ஆம் பாடலில் கருமுதற் கருவாய் கருவினுட்கருவாய் கருவையெல்லாம் காட்டும் ஒரு கருவாய் குருமுதற் குருவாய் குருவெல்லாம் குடைத்த கொள்கையாய் கொள்கையோடு அளவா அருமுதல் அருவாய் அல்லாவாய் அப்பால் அருட்பெருஞ்சோதியாம் தலைவன் மருவி என் உள்ளத்தில் புகுந்தனன். அருட்பெருஞ்சோதியாம் தலைவன் மருவி என் உள்ளத்தில் புகுந்தனன், அவன் தன் வறுமையை தடுப்பவர் யாரே என இப்பாடலை பெருமான் பதிவு செய்கிறார். ஆகிய உள்ளமாகிய பூர்வமுகத்தில் பூந்து உள்ளதால் அவர்தான் நம் உண்மை தந்தை. இவர் ஒளிக்குள் ஒளியாக மறைந்து நின்று நம்மை இயக்குகிறார். இது விந்து ஸ்தானம் அறிவு எனப்படும். என் அம்மா, இந்த அம்மா தான் அண்ட பெருவெளியில் ஆகாசமனாதி, அதற்கு காரணமான கடவுள் அனாதி, அதுபோல் காற்று அனாதி, அந்த காற்றுக்கு இயக்கக்கூடிய அருட்சக்தி அனாதி. இது தடையற்ற இயக்கமாக அண்ட பெருவெளியில் உள்ளது. இந்த அம்மா தடையற்ற இயக்கமாகிய செயல்பாடாகிய மனதின் இயல்பு காற்று. இந்த அமுத காற்று ஒவ்வொரு ஜீவனினும் மேடையில் வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றாக உள்ளது. இந்த காற்றுதான் நடுநாடி வழியாக வந்து விந்துப்பையில் உள்ள விந்துவை தாயின் கருப்பையில் செலுத்துகிறது. காரணம் விந்து அப்பா, காரியம் நாதம் அம்மா. காரண காரியமாக பரமாத்மாவாக உள்ள அணு குழந்தையாக பிறக்கிறது. பிறந்தவுடன்
பூமியில் உள்ள காற்றை சுவாசிப்பதால் அது ஜீவாத்மாவாக ஆகிறது. ஆக இந்த ஜீவாத்மா தான் காற்று, இதுதான் அம்மா நாதம். அதாவது மனதின் செயல்பாடு காற்றின் இயக்கமாக உள்ளது. இது நாம் தாய். ஒளியின் இயக்கம் இந்த காற்றை இயக்குபவராக உள்ளார். இது தந்தை. இந்த ஒளியையும் அதாவது நாதத்தையும் இந்த ஒளியையும் ஆன்ம சிற்றணு ஒளியையும் சேர்க்காமல் இந்த சிறிய நாள் ஆவது என்ன என்கின்றார். எப்படி சேர்ப்பது என்பதை அறிந்து பெருமான் சேர்த்து பிறவி பெருங்கடலை நீந்திவிட்டார். அதுதான் கரை சேர புரிந்தாலும் என்கின்றார். பிறவி பெருங்கடலை கடக்கும் வகையை அருள வேண்டும். அந்த அருளை அவர் அடைந்து உயர்வு பெற்றுள்ளார். அந்த உயர்வை நாம் அறிய நமக்கு தெளிவாக அவர் எடுத்து கூறுகிறார். நாம் செய்கின்ற செயலின் அடிப்படையில் பிறவி வருகிறது என்பதை தற்சுதந்திரமின்மை 5ஆம் பாடலில் கூறியுள்ளது. ஒன்று, கர்மா என்பது வினை, நாம் செய்த செயல். அது 3 படிநிலைகளாக உள்ளது. அணு தோன்றி ஆன்மாவாகி ஆன்மா ஜீவனாகி ஆரம்பம் முதல் இன்று வரை செய்த நற்செயல் திருச்செயலின் தொகுப்பு 1. 2, இந்த தொகுப்பில் இருந்து முன்னுள்ள பிறவியில் நன்மை தீமைக்கு ஏற்ப நற்செயல் தீச்செயலை பொருத்தி சென்ற பிறவி எடுத்து வாழ்ந்தது. இப்பிறவியில் நற்செயல் தீவிற்கு ஏற்ப இப்பிறப்பு அமைகிறது. இதனை ஆகாமிய கர்மம், சஞ்சித கர்மம், பிராப்த கர்மம் என்பார்கள். எப்படி ஒரு பந்தினை சுவற்றில் அடித்தால் திரும்ப நம்மிடம் வருவது போல் இதுவரை மனதின் இயக்கமாகிய காற்றால் நாம் செயல் யாவும் நம்மை திரும்பி அடைகிறது. இதனை வெற்றி கொள்ள முன்னோர்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் மந்திரத்தால் தவத்தால் மனதை வெறுப்பேற்ற நிலையில் மனதை வென்றனர். ஆனால் இந்நிலைக்கு பிறப்பு உண்டு என்கின்றார் பெருமான். அப்புறம் எவ்வாறு வெல்வது? அறிவு கருவியாகிய கண், செவி, வாய், மெய், மூக்கு தூய்மையாகி அகக்கருவியாகிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளம் அதாவது மனசாட்சி. இப்போ மனதின் செயல்பாட்டை ஆன்ம அறிவு ஒளியுடன் இணைக்க தீவினை குறையும். எவ்வாறெனில், ஒருவன் பசியினால் பாடுகிறான். அதை பார்ப்பது கண். இரக்கம் கொள்வது மனம். பாவம் என்கின்ற உயிர் உணர்வு உயிரில் அந்த அன்பு பசியை தீர்க்கிறது. தீர்க்கும் பொழுது ஆன்மா எனும் அறிவு பெறுகிறது. இது அருள். எப்படி எனில், எல்லா உயிரிலும் இறைவன் நீக்கமர நிறைந்துள்ளான். பசித்தவனுக்கு உணவு வழங்கினால் பரமனையே போய் சாரும். இதனை மகரிஷி தெளிவாக படமாடா கோயில் பகவரு குன்றியில் அது நடமாடா கோயில் நம்மோருக்காக, படமாடா கோயில் நடமாடும் கோயில் நம்மோர் கொன்றியில் அது படமாடா கோயில் பகவனுக்கு போய் சேரும் என்பார். அப்போ கூட புண்ணியம் கூட நமக்கு பாவம் குறைந்து நாம் ஏகதேச ஜீவகாருண்ய ஒழுக்கம் தன்னுள்ள அனுபவம் ஆகும்போது தான் பிறவி கடலை நீந்துவது அவரவர் அதனை உணர முடியும். பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் வென்றதாக கூறுகிறார். 4799ஆம் பாடலில் மரணமிலா பெருவாழ்வில் வாணிதினெல்லாம் கண்டீர், புனைந்துரையேன், பொய்புகளேன், சத்தியம் செய்து சொல்கின்றேன் என்கின்றார். மேலும் பெற்றேன் என்றும் இரவாமை என்கின்றார். ஆடுகின்ற சேவடிக்கு ஆளாகி மாளாத ஆக்கை பெற்றேன் என்கின்றார். கடையேன் செய்த குற்றமெல்லாம் கருதி. பெருமான் வாக்கிற்கிணங்க உயிர்கள்பால் தயவு கொண்டு ஜீவகாருண்யம் தினசரி நம் தரத்துக்கு தக்கவாறு ஏழைகள் பசியாவது அல்லது ஒரு எறும்பின் பசியாவது நீக்க தினசரி நாம் செயல்படும்போது குற்றம் எனும் தீமை யாவும் விலகும். திரை சேர புரிந்தாலும் திருவுள்ளமே துணை என நான் சிந்தித்து இங்கே இருக்கின்றேன் என்கின்றார். உரை சேர இருந்தால், உரை என்பது பேச்சை குறைத்து
செயல்பாட்டை அதிகமாக்கி சிந்திப்பது மனம். இந்த சிந்தனையை செயலாக்கி பிற உயிரின் பசியை போக்கும்போது புற வழிபாடு பசி நீக்குதல் செய்ய செய்ய நாம் அக வழிபாடாகிய ஆண்டவன் இருப்பிடமாக புருவமத்தியில் மனதை நிறுத்தி நீயே துணை என அகமும் புறமும் நாம் செயல்பட புறம், புறப்புறம், அகப்புறம், அகம் 4 இடங்களிலும் நமக்கு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் அறிவு ஒளி கூடும். என் உறவே என்கின்றார். யார் நமக்கு உறவு? உயிருள் யாம் எம்முள் உயிர் உள்ள இறைவன் தான் நமக்கு உறவு. அப்படி உள்ள இறைவரை நாம் அறிய நம் மனதை பசித்த ஏழைகளின் பசியை போக்கி செயல்பட்டால் உபகாரம் என்கின்ற நாம் செய்த ஆற்றல் நாம் தினசரி செய்ய செய்ய உபகார சக்தியாகிய பேராற்றலாக மாறி நமக்கு மனக்குறை நீக்கி நல்வாழ்வித்து என்றும் நமக்கு உறவாகிய என் உயிர் உறவே என்பார். என் உயிரே ஆன்மாவிலிருந்து இயக்கும் சக்தியை ஜீவனுக்கு வழங்குகிறது. இப்போ காற்றை சுவாசித்து வாழ்கிறது ஜீவாத்மா. இது பரமாத்மாவாகிய ஒளியை அறிந்தால் வந்த வேலை முடிந்தது. என் அரசே, அருட்பெருஞ்சோதி இறை அனுபவம் உரைமனம் கடந்து ஒரு பெருவெளி மேல் அரசு செய்து ஓங்குகின்றது. அந்த அனுபவத்தை அடைவது அவ்வளவு எளிதல்ல. அப்படி அந்த அனுபவத்தை தன்னுடைய சிவகாருண்ய தவாற்றலால் அடைந்து பரிபூரண அருளை பெற்று ஈரன் நிலையென இயம்பும் மேல் நிலையில் பூரண சுகமாய் நின்று நமக்கு வழிகாட்டும் சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகள் சாமிகளை நாம் உலகில் உள்ள எல்லோரும் அண்டத்தில், பிண்டத்தில், பூ உலகில், வானுலகில் அத்தனை பேரும் வணங்கத்தக்கவனாக இறைவன் வைத்து, அப்பா நீ உலகினில் வரும் உயிர்களுக்கு வரும் இடையூறலாம் விலக நீ அடைந்து விளக்கி மகிழ்ந்து சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறு, என்னை போன்ற உத்தமன் நீ ஒருவன் என நமக்கெல்லாம் அரசராக பெருமானை வைத்துள்ளார். அப்போ அவர் கூறியபடி நாம் செயல்பட்டு ஆன்ம அனுபவம் பெற்றால் எல்லா நன்மையும் அவரவர் அனுபவத்தில் அவரவர் அறிவின் கண் விளங்கும் என இப்பாடலை பதிவு செய்கின்றார் ராமலிங்காவயம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லாவிரதம் கொலைமலாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, எல்லோரும் வாழ்கை செய்து. திரு அருட்பிரகாச சர்க்குருநாதர் திருவடிகளே அபயம், 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 அபயம். திருச்சிற்றம்பலம்.